சொல்லுமா. டேய், நான் 9 மணிக்கு ஆஃபீஸ்ல இருக்கும்டா. டைம் இப்போ 8:30 ஆச்சு. எங்க தான் இருக்க? சாரிம்மா அம்மா எனக்கு ஒரு சின்னதாக வேலை வச்சுட்டாங்க. அது முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 45 மினிட்ஸ்ல அங்கே வந்துடுவேன். நீ ரெடியா இரு. எப்பா சாமி, நீ வரவும் வேண்டாம், நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கும் போல. தயவு செஞ்சு வெய் போன. ஏய் ச்சே, என்ன கட் பண்ண உடனே கால் பண்ணுவேன்னு பார்த்தா இன்னும் கூப்பிடல. வேண்டாம், அவள் ஆல்ரெடி கோவமா இருப்பா. இப்போ நம்ம மறுபடியும் கால் பண்ணா இன்னும் எச்சாவா கோவமாயிடுவா. என்ன இவன் இவ்வளோ நேரம் ஆகி கால் பண்ணாமல் இருக்கான்? இப்போவாச்சும் கால் பண்ணலாமா வேணாமா? வேணாம், அவள் கோவத்தை நினைஞ்ச பிறகு அவளே கூப்பிடுவா. நம்ம வெயிட் பண்ணலாம். இவனா கூப்பிட்ற வரைக்கும் நம்ம கூப்பிடவே கூடாது. கால் கட் பண்ணோமே, இவ்வளோ நேரம் ஆச்சு, அவள் ஃபீல் பண்ணிருப்பாளேன்னு கொஞ்சமாவது யோசிச்சானா? அவனுக்கு என்ன, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருப்பாங்க, ஜாலியாக ஊர் சுத்த போயிருப்பான். என்னடா ஒரு மாதிரியா இருக்கா? ஒன்றும் இல்லை மச்சி, சின்னதாக ஒரு பிரச்சனை, அதான். சரி வா, கிரவுண்ட் ஆச்சு போகலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு ஆவ. இல்லைடா, நான் வரல, நீ போயிட்டு வா. சரிடா. நம்மளே அவனுக்கு ஃபோன் பண்ணி நல்லா கேட்க வேண்டியதான். சொல்லுமா. டேய், உனக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல? இப்படி இருந்தது செட் ஆகாது. வேணாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். இங்க எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் நிறைய அனுபவிச்சிருக்காங்க. ஆனா அது எப்படி காட்டிக்கிறதுன்னு தெரியாம தான் இங்க நிறைய பேர் பிரிஞ்சு போறாங்க.